Hi students, good morning. Today 11th standard computer science and computer application lesson 1 introduction to computers continuation. Do you know the first digital computer, the ENIAC, the electronic numerical integrator and calculator, was invented by J. Presper Eckert and John McCallie at the University of Pennsylvania and began construction in 1943 and was not completed until 1946. It occupied about 1,800 square feet and used about 18,000 vacuum tubes. Weighing almost 50 tons, the ENIAC the first digital computer because it was fully functional. அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எது அப்படின்னா the ENIAC. ரெண்டு பேர் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஜே பிரஸ்பர், ஜான் மெக்கேலே. 1943 ஆரம்பித்து 46 வரைக்கும் அது கம்ப்ளீட் ஆகவே இல்லை. அது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுது அப்படின்னா 1,800 ஸ்கொயர் ஃபீட். அதுக்குள்ளே 18,000 வேக்யூம் டியூப்ஸ் வச்சு செஞ்சுருக்காங்க. அதோடைய வெயிட் வந்து 50 tons. Sixth generation computing. The sixth generation computing defined as the era of intelligent computers based on artificial neural network, and it will be the explosive growth of wide area networking. Natural language processing is a component of artificial intelligence. அப்படின்னா என்ன அப்படின்னா சிக்ஸ்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் அப்படின்றது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ரோபோட் வந்து சிக்ஸ்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறாங்க. இதில் அதிகமாக வந்து வைட் ஏரியா நெட்வொர்க்கிங் அப்படின்னா இன்டர்நெட்டில் யூஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு அர்த்தம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னால் நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜை ரோபோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான ஒர்க் செய்கிறது. கம்ப்யூட்டர், மேன் ஆர் மெஷின். Before 19th century, computer was refers to humans who performed calculation. The term computer is derived from the word compute, which means to calculate. The person who performs calculation is called computer. After that, device as they began replacing the human computers. அதாவது 19th செஞ்சுரியில் கம்ப்யூட்டர் அப்படின்ற வேர்டு வந்து யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா எந்த ஒரு ஹியூமன் வந்து கேல்குலேஷன் போடுறாங்களோ அவங்களுக்கு பேர் வந்து கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற வேர்டு வந்து கம்ப்யூட் அப்படின்ற வேர்ட்லேருந்து கொண்டாந்துருக்காங்க. அதோடைய மீனிங் வந்து டு கேல்குலேட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை வந்து ஒரு மிஷின் வந்து செய்கிறனால அதுக்கு பேர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் டேட்டா அண்டு இன்ஃபர்மேஷன். Data is defined as an unprocessed collection of raw facts suitable for communication, interpretation or processing. For example, 134.16 Kavita C or data will not give any meaningful message. அதாவது டேட்டா அப்படின்றது வந்து ஒரு ரா டேட்டாவாக இருக்கும், எந்த ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜும் கொடுக்காது. Information is a collection of facts from which conclusion may be drawn to give meaningful information. Example, Kavita is 16 years old. This information is about Kavita and conveys some meaning. Conversion of data into information is called data processing. அதாவது இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து மீனிங் கொடுக்கும், டேட்டான்றது வந்து ஒரு மீனிங்கே கொடுக்காது. இப்போ இன்ஃபர்மேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கவிதா இஸ் 16 years old அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு டேட்டாலேருந்து இன்ஃபர்மேஷனாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இது வந்து எப்படி ஒரு டேட்டாலேருந்து இன்ஃபர்மேஷனாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், a computer is an electronic device that takes raw data as an input from the user and processes it under the control of a set of instruction, produces a result and saves it for future use. அதாவது கம்ப்யூட்டர் அப்படின்றது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். கரண்ட் இல்லாமல் அது வந்து ஒர்க் ஆகாது. அதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம டேட்டா கொடுக்கணும், அது உள்ளே போய் ப்ராசஸ் ஆகும், நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். The computer is a combination of hardware and software. Hardware is a physical component of a computer like motherboard, memory device, monitor. Software is a set of programs or instruction. Both hardware and software together make the computer system to function. அதாவது கம்ப்யூட்டர் அப்படின்றதுல வந்து ரெண்டு
காம்பனண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா ஒன்று ஹார்ட்வேர், இன்னொன்று வந்து சாஃப்ட்வேர். எதெல்லாம் கண்ணால் நம்ம பார்க்குறோமோ அது வந்து ஹார்ட்வேர். அந்த கம்ப்யூட்டருக்கு உள்ளே போய் சிஸ்டம் ஆன் பண்ணி நம்ம போடக்கூடிய ப்ரோக்ராமுக்கு பேர் வந்து சாஃப்ட்வேர். Every task given to the computer follows an input process output cycle, IPO cycle. It needs certain input, process that input and produces the desired output. The input unit takes the input, central processing unit does the processing of data and the output unit produces the output. The memory unit holds the data and instruction during the processing. எல்லா எலக்ட்ரானிக் மிஷினும் உள்ள ஒரு சைக்கிள் ஒன்று நடக்கும். அது என்ன அப்படின்னா ஐபிஓ சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். இன்புட் அப்படின்றது நம்ம கீபோர்டு மூலமாக கொடுக்குறது வந்து இன்புட். உள்ள சிபியூக்குள்ளே ஒரு ப்ராசஸ் நடக்கும். மானிட்டரில் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். இது வந்து கம்ப்யூட்டரில் மட்டும் கிடையாது. இப்போ ஒரு ஜூஸ் வந்து நம்ம போட போகிறோம் மிக்சியில் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஃப்ரூட் வந்து நம்மளுடைய இன்புட்டு, அரைக்கிறது வந்து ப்ராசஸ், அந்த வெளியில் வரக்கூடிய ஜூஸுக்கு பேர் வந்து அவுட்புட். ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி அந்த உள்ளே வந்து ஒர்க் ஆகுது, இன்புட் அப்படின்றது எங்கே போகுது, திருப்பி அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு. நெக்ஸ்ட் இன்புட் யூனிட். இன்புட் யூனிட் இஸ் யூஸ் டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர் which can be stored in the memory unit for the further processing. இன்புட் யூனிட் எக்ஸாம்பிள் கீபோர்ட், மவுஸ் எக்ஸெட்ரா. அதாவது ஏதாச்சும் இன்புட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அது எது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னா இன்புட் யூனிட் மூலமாக. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். த சிபியூ ஹேஸ் 3 காம்பனண்ட். த கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் யூனிட் அண்ட் லாஜிக்கல் யூனிட், மெமரி யூனிட். அதாவது சிபியூக்குள்ள வந்து 3 யூனிட் இருக்கும். கண்ட்ரோல் யூனிட்னு ஒன்று இருக்கும், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் இருக்கும், மெமரி யூனிட். ஃபஸ்ட்டு arithmetic and logic unit. The ALU performs arithmetic operations such as addition, subtraction, multiplication, division and logical operation. அந்த ஏஎல்யூக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி லாஜிக்கல் டெசிஷன், ஏதாச்சும் முடிவெடுக்க வேண்டியது இருந்தாலும் அதுக்குள்ளே தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட். The control unit controls the flow of data between the CPU, memory and IO devices. இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் மற்ற எல்லா யூனிட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். அவுட்புட் யூனிட் இஸ் எனி ஹார்ட்வேர் காம்பனண்ட் தட் கன்வேஸ் இன்ஃபர்மேஷன் டு த யூசர் இன் அன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம். அதாவது அவுட்புட் யூனிட் மூலமாக தான் நம்மளுடைய அவுட்புட்டை பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து மானிட்டர், பிரிண்டர். மெமரி யூனிட். The memory unit is of 2 types, primary memory, secondary memory. Primary memory temporarily stores the program and secondary memory store the data permanently. Primary memory is volatile, that is the content is lost when the power supply is switched off. The random access memory is an example of main memory. The secondary memory is non-volatile, available even after the power supply is switched off. Hard disk, CD-ROM and DVD-ROM. அதாவது மெமரியை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ப்ரைமரி மெமரி. ப்ரைமரி மெமரி அப்படின்றது வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரி ப்ரைமரி மெமரி வந்து வாலட்டைல்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா நம்ம டைப் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்மளுடைய ப்ரைமரியில் ஸ்டோர் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே எரேஸ் ஆகிடும். இதே இது செகண்டரி மெமரி அப்படின்றது வந்து பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு தடவை நம்ம அதுக்குள்ளே சேவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்மளே அழிச்சாதான், கரண்ட் ஆஃப் ஆனாலும் அது அழியாது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.